أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العزيز أعوذ بالله من الشيطان الرجيم فلا أقسم بما تبصرون وما لا تبصرون إنه لقول رسول كريم وما هو بقول شاعر قليلا ما تؤمنون ولا بقول كاهن قليلا ما تذكرون تنزيل من رب العالمين. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்து எமது உயர்வுகளும் மேலான எமது அன்பு நபி கருணிய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொன்னவனாக, கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, வெளியிலிருந்து இந்த உரையை, குர்ஆனுடைய விளக்கத்தை செவிமடுக்கின்ற கண்ணியமான அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 69வது அத்தியாயம் அல்-ஹாக்கா என்ற இந்த மறுமையை பற்றி பேசுகின்ற அத்தியாயத்தினுடைய 38வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள் கடைசி வரை. அல்-ஹாக்கா என்ற அத்தியாயத்தின் கடைசி பகுதி 38ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் வாசித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை பற்றி சொல்கின்ற போது எமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பேணுதலானவர், இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய வஹி, இந்த வஹியை எந்த கூட்டலும் குறைத்தலும் இல்லாமல் உள்ளதை உள்ளபடி சொன்ன உத்தமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த மேலான நபி அல்லாஹ்வுடைய வஹியின் விஷயத்தில் அமீனாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறார் என்று பாருங்கள். ஃபலா உக்ஸிமு பிமா துப்சிரூன், மனிதர்களே, நீங்கள் கண்களால் காணுகின்றவற்றின் மீது சத்தியமாக. மனிதன் விண்ணை பார்க்கிறான், மனிதன் இந்த மண்ணை பார்க்கிறான், மரம் மட்டைகளை பார்க்கிறான், கண்களுக்கு புலப்படுகின்றவற்றின் மீது சத்தியமாக. எப்படி சத்தியம்? 6666 ஆயத்துகள், சுப்ஹானல்லாஹ். 23 வருட கால அந்த வஹியின் வருகையை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட, அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருகிற நிலைமையை பற்றி ஆயிஷா நாய் சொல்வார்கள், கடும் குளிரான நேரத்துல அல்லாஹ்வுடைய நபிக்கு வஹி வரும்.
இந்த வகை வந்தால் நெற்றியெல்லாம் வேர்வையால் வடிந்தோடும். ஒட்டகத்தில் இருக்கிற நேரத்தில் வகை வரும், அப்படியே அந்த ஒட்டகம் படுத்துக் கொள்ளும். கனமானது. இன்னா சனுல்கி அலைக்க கவுலன் சகீலா, கனமான வார்த்தையை உங்களுக்கு தருகிறோம் நபியே. வகை கஷ்டமானது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆவியாகி வந்து அந்த நபியை கவ்வி பிடித்துக் கொள்வார்கள். அப்படியே தலையை தாழ்த்தினால் வகை வந்து கொண்டே இருக்கும். இறைச்செய்திய பாடம் கிட்டுள்ள யாருக்கும் விளங்காது. கண்ணியமான சகோதரர்களே, 23 வருட காலம் இந்த வகையை சுமந்தது மட்டுமல்ல, வாழ்க்கையில் வகையை நடைமுறைப்படுத்தி காட்டிய வள்ளல் மட்டுமல்ல, சோதனைகளால் கடினமாக வாட்டப்பட்டவர். உதீது ஃபில்லாஹி மா லம் யூத அஹதுன் கப்லி, நபிமார்கள்ல எனக்கு முன்னால எந்த நபியும் படாத கஷ்டத்தை இந்த மார்க்கத்துக்காக நான் பட்டேன் என்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரபியுல் அவ்வல் மாதம் என்று வந்தால் அந்த மாதத்துல வியாழக்கிழமை நாள்ல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரணத்தினுடைய அறிகுறியாக வருத்தம் ஏற்பட்டது. கடினமாக வருத்தம் ஏற்பட்ட அந்த வியாழக்கிழமை நாளை நினைச்சால் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஒவ்வொரு வியாழனும் அந்த நோன்பு நோக்கிற நாட்கள் திங்கள் வியாழன், இந்த வியாழக்கிழமை நாளன்று வந்தால் ஹதீஸ மக்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அதிகமான மாணவர்கள், நீங்க மஸ்ஜிது நபவியில இன்றைக்கும் போயிட்டு பார்த்தால் மஸ்ஜிது நபவியில கிளாஸ், தஃப்சீர் கிளாஸ், ஃபிக்ஹ் கிளாஸ், ஹதீஸ் கிளாஸ் நடக்கும். எல்லா இடத்துலயும் நடக்கும். இன்றைக்கும் கண்டிக்கிறா இல்லையா? மஸ்ஜிது நபவியில கண்டிக்கிறா இல்லையா? கண்டி. நீங்க உம்ராவுக்கு போனீங்கன்னா மஸ்ஜிது நபவியை பாருங்க, எல்லா இடத்துலயும் கிளாஸ் நடக்கும். சுபஹுக்கு பின்னால குர்ஆன் ஹல்காக்கள் நடக்கும். இன்றைக்கு நேத்துல இல்லையே, நபியுடைய காலத்தில் இருந்து தொடர்கதையாக இருக்கிறது. மதீனத்து இமாம் தான் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஜன்னத்துல் பக்கீல் அடக்கம் செய்யப்பட்ட பக்கீஉல் வர்கத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வஹி வருகிற நேரத்தில் கடினமாக வருத்தப்படுவார்கள். 23 வருட காலத்தில் கடினமாக சோதிக்கப்பட்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பெரிய ரஹ்மத்துல் லில் ஆலமீன், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்தை படைத்து ஆளுகிற ரப்பு அல்லாஹ், அகிலத்தார்களுக்கு அருளாக அல்லாஹ் இந்த நபியை அனுப்பினார். முழு உலகத்துக்கும் ஒரு அருள் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நபி இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட வரலாறு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய புஷ்ரா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய நன்மாராயம் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ் என்னையும் கொண்டு ஷிர்க்கை அழித்தான், குஃப்ரை அழித்தான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த மேலான நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வியாழக்கிழமை நாள்ல கடினமாக வருத்தப்படுவாங்க. அப்ப அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மதீனால பெரிய கிளாஸ் வச்சு பாடம் நடத்துவாங்க. இந்த மாணவர்களுக்கு முன்னால் இந்த வியாழக்கிழமை நாளன்று வந்தால் அப்படியே கண்ணால கண்ணீரோடும் அழுவார்கள். ஏன் நீங்கள் அழுகிறீர்கள் என்று கேட்டால், இந்த உலகத்தை விட்டு அல்லாஹ்வுடைய நபி பிரிந்ததை நினைத்து அழுகிறேன் என்று சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த மாதத்தில் ரபியுல் அவ்வல் மாதம் என்று வந்தால் அல்லாஹ்வுடைய நபியான 23 வருட 40வது வயதிலிருந்து 63 வருஷமாக காட்டும் நபி என்ற தரத்தை அடைந்தவுடனே நபியுடைய மரணத்தின் போது தலையில எத்தனை முடி நரைத்திருந்தது என்பதையும் பார்த்தார்கள். என்ன நபி என்ற குவாலிஃபிகேஷன்ல பார்த்தார்கள். நபி ஆகிறதுக்கு முன்னால அவதானிக்கப்பட்ட வரலாறுகள் ஒன்றும் பெரிதாக பதியப்படல. நபிகளாருக்கு பின்னால, நபியானதுக்கு பின்னால சஹாபாக்கள் சொன்னார்கள் இப்படி இப்படி நடந்தது. நபி அவர்களும் சொல்வார்கள் இப்படி இப்படி நடந்தது. ஆனா எல்லாமே துல்லியமாக பதியப்படல. ஆனால் எப்ப நபியானங்களோ, ஹிரா குகையில வச்சு வகை வந்து நபியானங்களோ, அன்றைய நாளிலிருந்து சக்கராத்துடைய நேரம் வரைக்கும் ஆயிஷா நாயுடைய மடியில ரசூலுல்லாஹ் மௌத்தாகிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மடியில ரசூலுல்லாஹ் மௌத்தாகிறாங்க. அந்த கடைசி தருணத்துல சக்கராத் லுஹாவுடைய நேரம் திங்கட்கிழமை ரபியுல் அவ்வல் மாதம், இந்த மாசத்துல பிறை 12. இந்த ரபியுல் அவ்வல் மாதத்துல பிறை 12. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கன்ஃபார்மாக இந்த மாதத்துல மௌத்தானாங்க.
திங்கட்கிழமை நாள் லுகாவுடைய நேரம் ஆயிஷா நாயுடைய மடியில சாய்ந்து கொண்டு படியே லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தில சக்கராத், மௌத்துக்கு சக்கராத் என்ற அவஸ்தை போல இருக்கிறது, வணக்கத்துக்கு தகுதி வாய்ந்த ரப்பு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அப்படி என்று சொல்லி கலிமாவை சொல்லி பக்கத்துல இருந்த ஒரு தண்ணீர் கோப்பையில தண்ணீர் இருந்த கையால போட்டு நலச்சி வருத்தம் தாங்க இல்லாம முகத்துல தண்ணியை தேய்ப்பாங்க. அல்லாஹ்வுடைய நபியுடைய வஹீயின் வார்த்தைகள் இந்த மண்ணில எதுவும் மறையக்கூடாது என்பதற்காக கலிமாவை சொல்லி 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 இப்ப உதடு அசைகிறது, சத்தம் கேட்கல. கடைசி நேரம் லுகாவுடைய நேரத்துல உதடு அசைகிறது, என்னமோ சொல்றாங்க, வெளியில சத்தம் கேட்கல, மடியில படுக்கிற ஆனா கேட்க. உடனே ஆயிஷா நாயகி என்ன உதட்ட அசைச்சு சொல்றாங்க என்றத கேட்க காத கிட்ட வாங்கினாங்க. மெல்லிசாக கேட்குது, மஅல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், நீ யாருக்கெல்லாம் அருள் புரிந்தாய் அந்த நபிமார்கள், சுஹதாக்கள், சாலிகான நல்லடியார்களோடு சுவர்க்கத்துல ஒன்றாக இருக்க எனக்கு பாக்கியத்தை தாயா அல்லாஹ். அல்லாஹும்மர் ரஃபீக்கல் அலா, உயர்ந்த நண்பனாகிய உன்னோடு என்ன சேர்த்துக்கோ யா அல்லாஹ் என்று சொல்றதுதான் அந்த கடைசி வார்த்தை. ஆயிஷா நாயகி இந்த புகார்ல வருது, அந்த செய்தியை சொல்றாங்க. கண்ணியமான சகோதரர்களை, நபியுடைய வாழ்க்கையில நபியானத்துக்கு பின்னால எல்லாத்தையும் துல்லியமாக பதிவு செஞ்சாங்க. பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை பற்றி ஒரு செய்தி தெரிந்தாலும் சொல்லுங்க. அண்ணா அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபிகளார் கடைசி அந்த 11 நாட்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த நேரத்துல நான் நோய் விசாரிக்க போனேன், நபியுடைய மேல தடவினேன், கடினமாக உஷ்ணமாக இருந்த காய்ச்சல். அல்லாஹ்வுடைய நபியே, நீங்க கடுமையாக காய்ச்சலால் வருத்தப்படுகிறீர்களே என்று சொன்ன உடனே இந்த மாதத்தில் அல்லாஹ்வுடைய நபியுடைய வரலாற்றை நினைத்து நினைத்து சஹாபாக்கள் அழுதார்கள். அல்லாஹ்வுடைய நபியின் கடைசி நேரத்தில் சொன்ன பொன்மொழிகளை அவதானித்து செயல்படுத்தினார்கள். கண்ணியமான பெருமக்களே, ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு மசூதை பார்த்து சொன்னார்கள், நீங்க 2 பேர் உங்களோட பொடியில படுகிற வருத்தத்தை நான் தனியே என் உடம்புல 2 பேருடைய வருத்தத்தை பட்டுக்கொண்டு இருக்கிறேன் சொல்லார். மரண தருவாயும் போது வருத்தம் தாங்க இல்லாம ஆயிஷா நாயகி கிட்ட சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ஆயிஷா இன்னி அஜிது அலம தஆமில்லதி அகல்து பிகைபர் வஹாதா அவானுன் கிதாயி அப்ஹரி மின் தாலிக சும்மன்னு சொன்னார்கள். சஹீஹுல் புகாரியில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. ஆயிஷா, என் இறைப்பைக்கு செல்கிற நரம்பு வெட்டிக்கப்பா இருக்கிறது. ஆயிஷா, நான் ஹைபர்ல யுத்தம் வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்தில் எனக்கு ஒரு யூத பெண்மணி விருந்துக்கு அழைத்தாள். எனக்கு ஆட்டுடைய தொடைப்பகுதி ரொம்ப விருப்பமானது என்று அவள் தெரிந்து அந்த ஆட்டுடைய தொடைப்பகுதியை கரியாக சமைத்து நஞ்சை கலந்து என்னை கொலை செய்ய சதி செய்தாள். நான் ஒரு பிடி எடுத்து சாப்பிட்டேன், அடுத்த பிடி எடுக்க விடவில்லை. அல்லாஹ் ஜிப்ரீலை அனுப்பி தடுத்தான். ஆனா அந்த ஒரு பிடியிட வருத்தம் காலத்தால் ரசூலுல்லாஹ் மருத்துவம் செய்திருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். அதான் நபிகளார் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் 7 அஜ்வாக்கள் சாப்பிட்டு வந்தால் நஞ்சு தீண்டாது, நச்சுத்தன்மைகள் தாக்காது. அல்லாஹ்வுடைய துஆ, நபிகளாருடைய காலை மாலை துஆ. மரண தருவா என்று வருகிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் இறைப்பைக்கு செல்கிற நரம்பு வெடிக்க பார்க்கிற அந்த நஞ்சுடைய தாக்கத்தால் ஆயிஷா என்று சொன்னார்கள். கண்ணியமான பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அந்த சஹாபாக்கள் துல்லியமாக பதிவு செய்தார்கள். சொன்னார்கள், உங்களுக்கு நான் 3 விஷயங்களை வசியத் செய்கிறேன். நான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தால் அலைக்கும் பில் கிதாபி வ சுன்னா, நீங்க குர்ஆன் ஹதீஸை பற்றி படித்துக் கொள்ளுங்கள். அஸ்ஸலா அஸ்ஸலா, நீங்க தொழுகையை விட்டு விடாதீர்கள். மமலக்கத் ஐமானுக்கும், உங்களுடைய வழக்கரம் சொந்தமாக்கி கொண்ட உங்களுடைய அதிகாரத்துக்கு கீழே உள்ள உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய அடிமைகள், இவ்வளவு பேருக்கும் நீங்கள் பொறுப்புதாரிகள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அரேபிய மண்ணில இருந்து ஜஸீரத்துல் அரப், இந்த மதீனாவிலிருந்து மதீனாவை சுற்றுச்சூழலில் இருந்து யூதர்களை வெளியேற்றி விடுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உஸாமா ரலியல்லாஹு அவர்கள் ஸைத் இப்னு ஹாரிஸா என்ற அவருடைய வளர்ப்பு மகனை அந்த ரோம்வாசிகள் கொலை செய்தார்கள். மூத்தா யுத்தத்திலே அதே இடத்தை நோக்கி ரோமர்களுக்கு எதிராக ஒரு படையை நகர்த்த
இளம் வாலிபர் உசாமா ரலியல்லாஹு அவர்களை நியமித்த நேரத்தில் பல பேர் ஆட்சேபனை செய்தார்கள். மூத்த சஹாபாக்கள் இருக்கும் போது இந்த 17-18 வயதுள்ள இளம் வாலிபரை நீங்கள் ஒரு லீடராக, ஒரு கொமாண்டராக, படை தளபதியாக நீங்கள் நியமித்திருக்கிறீர்கள் என்ற உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய நபியாக இருக்கிற நான் மூக்கறுக்கப்பட்ட ஒரு நீக்ரோ ஹபஷியை உங்களுக்கு அமீராக நியமித்தால் கட்டுப்பட வேண்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த படை நகர்த்தப்பட்ட ஒரு தொலைவில் போய்கொண்டிருக்கிற நேரத்தில் தான் நபிகளாருக்கு வருத்தம் என்று கேள்விப்படுகிறது. போன படை அப்படியே திரும்பி மதீனாவை நோக்கி வருகிறார்கள். நபிக்கு தெரியும் அந்த அந்திம நேரத்தில் அவர்கள் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வசியத், நான் மௌத்தானால் அந்த படை அனுப்பணும் என்றார். கண்ணியமான சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த வருத்தம் தாங்கிக் கொள்ள முடியாமல் மனைவிமார்கள் எல்லோரையும் அழைத்தார்கள். ஐன அன கதன், நாளைக்கு நான் யாருடைய வீட்டிலே 9 மனைவிமார்களோடு ஒரே ஏக காலத்தில் வாழ்ந்த நபிகளார் ஒரு நாளைக்கு ஒரு மனைவியுடைய வீட்டில், அடுத்த நாளுக்கு அடுத்த நீதமாக நடந்த வள்ளல் மாமனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி தருணத்திலேயும் பலவந்தமாக எனக்கு விருப்பமானது இன்னாருடைய வீடு, எனவே என்னை அங்கே கொண்டு போகுங்கள் என்று அடுத்த மனைவிமாருடைய உரிமையை பறிக்கவில்லை. கடைசி நேரத்திலும் நீதத்தை நிலைநாட்டி கேட்டார்கள், நான் யாருடைய வீட்டிலே நாளைக்கு தங்குகிறேன், யாருடைய வீட்டிலே? எல்லோரும் புரிந்து கொண்டார்கள் நபியுடைய வார்த்தையை. நபியை நீங்க விரும்புற இடத்துல தங்குங்க என்று சொன்னார்கள். ஆயிஷாவுடைய வீட்டுக்கு அழைத்து செல்லுங்கள் என்றார்கள். ஆயிஷாவுடைய வீட்டுக்கு ஏன் அழைத்து செல்லப்பட்டது? நபிகளாருடைய பள்ளிவாயலுக்கு அடுத்தது திரையை அகற்றினால் ஆயிஷாவுடைய வீடு. ஏன் லேசாக எனக்கு பள்ளிக்கு வரலாம், மக்களுக்கு உபதேசம் செய்யலாம். கண்ணியமான சகோதரர்களே, ஆயிஷாவுடைய வீட்டுக்கு 2 காலும் நிலத்திலே தேய கொண்டு போய் வைக்கப்பட்டார்கள். வருத்தமாக இருக்கிறது. தலையிலே ஒரு பட்டி கட்டப்பட்டுக் கொண்டே இருந்தது, தலை வழியாக இருந்தது. அந்த பட்டிக்கு மேலால் கையை வைத்தால் உஷ்ணமாக காய்ச்சலாக இருந்தது. நபிகளார் சொன்னார்கள், ஹரீகு அலைய சபஅ கிரபின் மின் ஆபாரின் ஷத்தா, மதீனாவிலே உள்ள பல கிணறுகளை போய் அதிலே உள்ள மதுரமான தண்ணீரை கொண்டு வந்து மேல ஊற்றுங்கள் என்று சொன்னார்கள். அந்த காய்ச்சலுக்காக தண்ணீரால் மேல ஊற்றி நனைத்தால் கொஞ்சம் மெல்ல குறையும். அப்படியே நேர பள்ளிவாயலுக்கு வந்தார்கள். பள்ளியில மிம்பர்ல இருந்தார்கள். மிம்பர்ல ஏறின ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்ல ஏறி அப்படியே பெரும் திரளாக மக்கள் குழுமி இருந்தார்கள். சொன்னார்கள் லகுந்து முத்தஹிதன் ஹலீலன் கைர ரப்பி லத்தஹல்து அபா பக்ரின் ஹலீலா, நான் அல்லாஹ்வுக்காக என்ன கூட்டாளியாக எடுத்திருக்கிறேன், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் எனக்கு கூட்டாளி இல்லை. அப்படி அல்லாஹ் 2 பேரை கூட்டாளி என்றார். ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஒன்று மாமனிதர் எமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான சகோதரர்களை சொன்னார்கள், அபூபக்கர் என்ற தோழர் என்று சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களை இந்த மஸ்ஜிது நபவியை காட்டி சொன்னார்கள், இந்த பள்ளிவாயலுக்கு நுழைகின்ற நுழைவாயல்கள், என்ட்ரன்ஸ்கள், கதவுகள் எல்லாம் மூடப்பட்டிருந்தாலும் அபூபக்கர் வருகிற கதவு எப்போதும் திறந்திருக்க வேண்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னார்கள் அந்த மிம்பர்ல இருந்து, அல்லாஹ் இன் அப்தன் خيره الله بين أن يؤتيه وبين ما عنده من زهرة الدنيا ما شاء وبين ما عنده. அல்லாஹ் ஒரு அடியானை அழைத்து, உலகத்தில் உள்ள மகாபெரும் பொக்கிஷங்கள் உங்களுக்கு விருப்பமா, அல்லாஹ்விடத்தில் உள்ள மகாபெரிய பாக்கியங்கள் உங்களுக்கு விருப்பமா என்று அந்த அடியானிடத்துல கேட்டான். அந்த அடியான், அல்லாஹ்வுடைய அடியார், அல்லாஹ் கிட்ட உள்ள பாக்கியத்தை தெரிவு செய்து விட்டார் என்று மிம்பரில் என்று சொன்ன உடனே எல்லாரும் அவதானமாக பார்க்கிறாங்க அந்த அடியார் யார் என்று. சபையில இருந்து எல்லோரும் தகவலை கேட்டார்கள். நபியுடைய பக்க பலமாகவும் பாசத்துக்குரிய ஒரு மாமனார் என்ற உறவுள்ளவராகவும், நுபுவத்துக்கு முன்னாலும் நபியோடு பக்க பலமாக இருந்தவரும், நபியுடைய நுபுவத்தை முதலாவது ஏற்றுக்கொண்ட சித்தீக்கும் உண்மையாளரும், நபியோடு ஹிஜ்ரத்திலே பங்காளியாக இருந்த மேலான மனிதர், இந்த உம்மத்தில் முதல் தரமான மனிதர், நபிக்கு பின்னால் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துல இருந்து தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அபூ ஸயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த மூத்த மனிதருக்கு என்ன பிடித்திருக்கிறது, ஏன் அழுகிறார்? அல்லாஹ்வுடைய நபி
எதைத்தான் சொன்னார்? ஒரு அடியானை பற்றித்தானே சொன்னார். இவரே நல வேண்டும், யாருக்கும் விளங்கவில்லை. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், நபி மௌத்தானதுக்கு பின்னாலதான் எல்லோருக்கும் விளங்கியது, அந்த அடியான் அல்லாஹ்ட நபியைத்தான் அவர் சொன்னார் என்றத இந்த சபையில நல்லா விளங்கெடுத்தார் அபூபக்கர். அதனால்தான் நபியுடைய பிரிவை நினைத்து தேம்பி தேம்பி அந்த சபையில அழுதார்கள். கண்ணியமான பெருமக்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அன ஃபரத்துக்கும் இலா ஹௌதி, நான் உங்கள் எல்லோரை காட்டிலும் ஹவுலுல் கௌசர் தடாகத்துக்கிட்ட நேரத்தோட போய் விடுவேன். நான் இப்போது அந்த ஹவுலுல் கௌசர் தடாகத்தை காணுகிறேன் என்று சொன்னார்கள். இந்த மிம்பர்ல இருந்து சொன்னார்கள், தோழர்களை, நாம் வாழும் காலத்தில் உங்கள் யாருக்காவது அடித்திருந்தால், உங்கள் யாருடையாவது மானத்தை நான் போக்கி இருந்தால், இதோ என் மானமும் என் உடம்பும் இருக்கிறது, நீங்கள் பழி எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். யாருக்காவது கடனாக எடுத்து கொடுக்காமல் இருந்திருந்தால் என் கடனை எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். தன்னிடம் இருந்த கவசங்களை அப்படியே முஸ்லிம்களுக்கு வசியத்தாக கொடுத்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு சஹாபி எழுப்பினார், அல்லாஹ்வுடைய ரசூலே, எனக்கு சில திருகங்கள் நீங்கள் கடனாக நீங்கள் எடுத்து விட்டு தர இருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு மகன் சாச்சாட மகனை குறித்து நீங்க கொடுத்துருங்க அந்த கடனை என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான பெருமக்களே, மரண தருவாயின் நேரம் நெருங்கிவிட்டது. நபியுடைய வீட்டிலே மனைவிமார்கள் எல்லோரும் சுற்றி வளைத்திருக்கிறார்கள். ஆயிஷா நாயுடைய மடியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். திங்கட்கிழமை நாள், இதே ரபியுல் அவ்வல் மாசம். கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், என் வாழ்க்கையில எனக்கு ஒரு சந்தோஷமான நாள் ஒன்றை நான் கண்டிருக்குமாக இருந்தால், அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை நான் காணல. ஐதான் நபிகளார் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த நாள்ல இந்த நபி எங்களுக்கு வந்துட்டாரே என்று நான் சந்தோஷப்பட்ட மாதிரி என் வாழ்க்கையில நான் சந்தோஷப்படல. 1000 இன்பங்களையும் 1000 சந்தோஷங்களையும் சிரிப்பும் வார்த்தைகளும் சிரிப்பின் அந்த நேரங்கள் எத்தனை கடந்து போகும் நம்முடைய வாழ்க்கையில. நபி மௌத்தானத்துக்கு பின்னால் சொல்றாரு, என் வாழ்க்கையில சந்தோஷம் என்றா அத மாதிரி ஒரு சந்தோஷம் இல்ல. ஒரு திருமணம் முடித்திருப்பார், புது மாப்பிள்ளையாக இருந்திருப்பார், எத்தனை வசதி வாய்ப்பு கிடைத்து கண்டிருப்பார், இன்பமான சாப்பாடுகள் ஒரு கட்டத்திலே மதீனாவின் வரலாற்றிலே தின்று இருப்பார். எல்லாம் கீழால் அல்லாஹ் நபி ஹிஜ்ரத் செய்து வந்த நாள் மாதிரி எனக்கு சந்தோஷமான நாள் இல்லை. திருப்பி சொன்னார், என் வாழ்க்கையில் அழுகையும் கண்ணீரும் கவலையும் இருந்த ஒரு நாளும் என் வாழ்க்கையில எனக்கு தாங்கலாத ஒரு நாள் உலக வரலாற்றில் இருந்திருக்கும் என்றால், இந்த மண்ணிலே வாழ்ந்த எங்களோடு அன்பாக சிரித்த முகத்தோடு இருந்த பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தான நாளிலே எங்களுக்கு இருந்த கவலை மாதிரி ஒரு நாளில் நான் கவலைப்பட்டதில்லை என்றார்கள். இதே அனசுடைய உம்ம மௌத்தாக இருக்க மாட்டாரா? இதே அனசுடைய வாப்ப மௌத்தாக இருக்க மாட்டாரா? கண்ணியமான சகோதரர், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், திங்கட்கிழமை நாள் ஞாயிற்றுக்கிழமை நாள் மக்ரிபு தொழுகைக்காக வந்து கஷ்டத்தோடு தொழுகை நடாத்திய நபிகளார் வல் முர்சலாத்தி உர்பா என்ற அத்தியாயத்தை ஓய் தொழுவித்தார்கள். இதே ரபியுல் அவ்வல் மாதத்திலே. கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டத்தோடு தொழுகை நடாத்திவிட்டு திரும்பி வீட்டுக்கு போனார்கள். இஷாவுடைய நேரமாக விட்டது. ஞாயிற்றுக்கிழமை இஷாவுடைய நேரத்திலே மக்கள் மஸ்ஜிது நபவியில நபி வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். கூட்டம் பெருசியாக இருக்கிறது. நபிகளார் இஷாக்கு தொழுவிக்க வருவதற்கு எழுப்புகிறார்கள், மயக்கம் போட்டு கீழே இருக்கிறார்கள். நீண்ட நேரம் மயக்கத்தில் இருந்து விட்டு எழும்பி கேட்டார்கள், அசல் நாஸ், ஆயிஷா மக்கள் தொழுது விட்டார்களா? இல்லை, வகும் யந்ததிரூன, நீங்க வரும் வரைக்கும் எதிர்பார்த்திருக்கிறார்கள். தஊலி மாஅ ஃபில் மிக்லப், எனக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை வையுங்கள், நான் குளித்து விட்டு போவதற்காக மேல தண்ணியை ஊற்றி குளிப்பாட்டப்படுகிறார்கள். எழும்பி தொழுகைக்காக போகிற நேரத்தில் மீண்டும் மயக்கம் போட்டு கீழே விழுகிறார்கள். இப்படி 3 முறை நடக்கிறது. முரு அபூபக்கரின் ஃபல்யுஸல்லி பின்னாஸ், என்னால் ஏலாத ஆயிஷா, உடைய வாப்பா அபூபக்கருக்கு சொல்லுங்கள் தொழுகை நடாத்துமாறு. அடுத்த ஹலீஃபாவுக்குரிய அடையாளத்தை தான் வாழும் காலத்தில் நபிகளார் காட்டினார்கள். தொழுகைக்கு இமாமாக இல்லை உமருக்கு கொடுங்களே அல்லாஹ்வுடைய நபியே, அதுக்கு பொருத்தமான ஒரு உமர் தான். என் வாப்பா தொழுகைக்காக நின்றால் அவர் அழுகை கட்டுப்படுத்தல், அது அழக்கூடிய சுபாவம் உள்ளவர், மென்மையானவர் என்ற வாப்பா. அந்த அழுகை மிகைத்தால் தக்பீர்கள் மௌமூமுக்கு கேட்காது, உமருக்கு கொடுத்தால் இல்லை,
அபூபக்கருக்கு கொடுங்கள் என்று அடுப்பிடித்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அண்ணா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நிஷாவை தொழுச்சிட்டு சுபஹு தொழுகிறாங்க. திங்கட்கிழமை நாள் சுபஹுடைய தொழுகை அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்க சஃப்ல நிக்கிற நேரத்துல அல்லாஹ்வுடைய ரசூல் அபூபக்கர் ரலியல்லாஹு தொழுகை நடத்துறாங்க. நபிகளார் வருவார்கள் என்று பார்த்தோம், சோமில்லாம இருக்கிறார்கள், தாங்க இயலாது. கண்ணியமான சகோதரர்களே, அந்த 2 வீட்டுடைய திரையை அகற்றி அப்படி தலைய பள்ளிவாயிலுக்குள் இப்படி போட்டு இப்படி பாக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் உம்மத்தை நான் சீர் செய்தேன், அல்லாஹ் தந்த அமானியத்தை நிறைவேற்றினேன், அல்லாஹ் எனக்கு தந்த அமானியத்தை நிறைவேற்றி இந்த உம்மத் உருவாகிவிட்டது. ஜமாஅத்துக்காக திரளாக சுபஹ் தொழுகை மக்கள் இருக்கிறதை கண்டு ஒரு சிரிப்பு சிரித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் நபியுடைய முகத்தை பார்த்தேன், பிரகாசமாக இருந்தது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சிரித்தார்கள். ஒரு சிரிப்பு, நான் தொழுகைக்காக நின்று கொண்டு என் மனம் குழம்பி போய்விட்டது சந்தோஷத்தால. அல்லாஹ்வுடைய நபியுடைய நோய் குணமாகி எங்களோடு வந்து சேருவார், நோய் குணமாகி விட்டது, சிரிப்பை பார்த்தால் என்று திரையை மூடினார். அதற்கு பின்னால் அந்த திரை திறக்கப்படவில்லை என்று சொன்னார்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. மௌத்தாகினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடைசி நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை சுற்றி வளைத்து மனைவிமார்கள் இருக்கிறார்கள். அந்த மனைவிமார்கள் எல்லோரும் இருக்கிற இடத்தில் நபியுடைய 7 பிள்ளைகள்ல 6 பிள்ளைகள் நபி வாழ்ந்த காலத்திலே மௌத்தாகினார்கள். ருக்கையா, உம்மு குல்சூம், ஜைனப், அப்துல்லா, இப்ராஹிம், காசிம் 6 பேர் மௌத்தாயினார்கள். நபிகளாரோடு எஞ்சி மிஞ்சி இருந்த ஒரே ஒரு ஈரக்குழந்தை என்று வர்ணிக்கப்பட்ட, சுவர்க்கத்தின் தலைவி என்று வர்ணிக்கப்பட்ட நபியுடைய தவ்வா களத்தில் ஒரு துணிச்சலான ஒரு தாய் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும்தான் புள்ளகளாக எஞ்சி இருந்தார்கள். நபி சகராத்தில் இருக்கிற நேரத்துல நபியோட வருத்தத்தை தாங்க இல்லாம இந்த சபையில இருந்து கொண்டு சொன்னார்கள், வாக்கா அப்பா, என் வாப்பாவுக்கு ஏற்பட்ட வருத்தமே என்று தன்னை அறியாம சத்தம் போட்டு சொன்னார்கள். கவலையோடு அழுதார்கள். மெல்ல கூப்பிட்டு சொன்னார்கள், லைஸா அலா அபீகி கர்பும் பஅதல் யௌம், என் அருமை மகளே, இந்த நேரம் வரக்காட்டிருந்தால் வாப்பாக்கு வருத்தமாக இருக்கிறது, ஒரு வருத்தம் இல்ல மகளே என்று சொன்னார்கள். எல்லாரும் சுத்தி வளைத்து இருக்கும் போது ஃபாத்திமாவை கூப்பிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கூப்பிட்டு ஒரு ரகசியம் சொன்னார்கள். இந்த ரகசியத்தை கேட்ட உடனே அப்படியே எடுத்த அந்த இடத்திலிருந்து ரகசியத்தை கேட்டுட்டு அவ இருந்த இடத்துக்கு அழுது வந்தாங்க. திரும்பி எல்லாரும் பார்த்துட்டீங்க, உத்தரவும் கேட்கல, ஏன் அழுகுறீங்க? வீட வருத்தம், வீட மனைவிமார்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மடியில ரசூலுல்லாஹ் படுத்துக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் ஆயிஷாவை கூப்பிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரகசியமா ஒரு செய்தி சொன்னாங்க, உத்தரவும் கேட்கல. அப்படியே புன்முறுவலோட வந்து உட்கார்ந்தாங்க. நபி மௌத்தாக எல்லாம் முடிந்து அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிற்பட்ட காலத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நினைவோடு ஆயிஷா நாய் கேட்கிறாங்க. அதை கேட்டதுக்கு தான் ஹதீஸாக ஆயிஷா நாய் அறிவிக்கிறாங்க. ஃபாத்திமா நாய் மௌத்தானதுக்கு பிற்பட்ட காலத்துல ஃபாத்திமா, அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களோட வாப்பா சக்கராத்துல இருக்கக்குள்ள ஒரு ரகசியம் சொன்ன பெஸ்டுக்கு சொன்னதுக்கு நீங்க அழுதுட்டு வந்தீங்களே, என்ன ஏன் அழுவீங்கன்னு கேட்டாங்க. என்ன சொன்னார்களா நபி? இந்த வஹி எதுவும் மறையப்படாது என்ற சஹாபாக்கள் கவனம் செலுத்தினாங்க. அந்த ஆயிஷா நாய் அந்த ரகசியத்தை கேட்காம இருந்திருந்தால் ஹதீஸாக எங்களுக்கு வந்திருக்காது. அல்லாஹ்வுடைய நபி என்ன வாப்பா என்ன கூப்பிட்டு, மகளே, இந்த வருத்தத்தோடு நான் மௌத்தா போறேன் மகளே என்று சொன்ன உடனே என்ன அழுதேன். கொஞ்ச நேரம் கழித்து சொன்ன அந்த ரகசியத்தால் நீங்கள் புன்முறுவலோடு வந்தீர்களே, என்ன வாப்ப திருப்பி கூப்பிட்டு சொன்னாரு, நான் மௌத்தானால் மகளே, என் குடும்பத்துல என்னோட வந்து மறுமை வாழ்க்கையில எனக்கு பொருள் நீங்க தான் மௌத்தாகிறது சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நபியோடு நான் மறுமை வாழ்க்கையில பேசி சேருகிறேனே என்று சொல்லி சந்தோஷத்துல நான் சிரித்தேன். மறுமையில எப்படி நம்பிக்கை இருப்பாங்க. இந்த சபையில இருக்கிற நேரத்தில் மனைமார்களை அழைத்து ஒவ்வொருத்தருக்கும் அறிவுரை செய்தார்கள். அதுக்கு பின்னால் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு 2 பாலகனும் நபி தொழுகிற நேரத்தில் முதுகில ஏறி கொள்வார்கள். நபி ரொம்ப ரொம்ப இரக்கமாக இருப்பார்கள். அதுல ஹசனுடைய முகத்தை பார்த்தா ரலியல்லாஹு அன்ஹு
ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு முகம் ரசூலுல்லாஹ்வுடைய முகமே அச்சாக இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய முகம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முகம் மாதிரி அச்சாக இருந்தது. கண்ணியமான சகோதரர்களே, அந்த ரெண்டு பிள்ளைகளும் ரசூலுல்லாஹ் பேர பிள்ளைகள். இந்த உம்மத்துக்கு ஒரு அறிவுரை செய்தார்கள், என் ரெண்டு பேர பிள்ளைയുടെ விஷயத்திலே நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த உம்மத்தின் எதிரிகள் இந்த ரெண்டு பேரையும் அநியாயமாக கொன்றார்கள். அந்த ரெண்டு பிள்ளைகளையும் மாறி மாறி ரசூலுல்லாஹ் முத்தமிட்டார்கள். இந்த ரெண்டு பிள்ளையையும் மாறி மாறி முத்தமிட்டு விட்டு சொன்னார்கள், சுவர்க்கத்து வாலிபர்களுடைய ரெண்டு தலைவர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, லுஹாவுடைய நேரம். அப்ப வெளியில் இருந்த ஒவ்வொருத்தரும் உள்ளுக்கு வாரலேன்னு ரசூலோட மனைமாறு இருக்கிறதுனால சின்ன வீடு. அண்ணன் கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொரு சஹாபாக்களும் குடும்பத்தவர்கள் வெளியே போக்கொள்ள அவங்க கேட்பாங்க, அல்ல நபிக்கு ஷோமாயிட்டா ஷோமா ஆயிட்டா ஷோமா ஆயிட்டா. கண்ணியமான சகோதரர்களே, நபி இருக்கிறாரே சுப்ஹானல்லாஹ், ரஹ்மத்துல் ஆலமீன். ஒரு சபையில இருந்தால் எளியவர் உள்ளவர் எந்த வேறுபாடும் காட்ட மாட்டார்கள். தன் குடும்பத்திலே ஒரு கனி புதிதாக கிடைத்தால் நபிக்கு கொடுத்து மகிழ வேண்டும் என்று ஓடி எடுத்துக்கொண்டு வருவார்கள். தன்னை கனவு மனைவி கிடையாது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அல்லாஹ் நபி கிட்ட போய் கேட்கணும் என்று ஓடி வருவார்கள். எனக்கு ஒரு கனவு தெரிபட்டு விட்டது என்று சொன்னால் ஓடோடி வந்து அந்த கனவை ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள். அல்லாஹ் நபியுடைய முகத்தை பார்க்கிறதுல இன்பமாக பார்த்தார்கள், நபியை நேசித்தார்கள். அல்லாஹ் நபி என்றால் அதாதியான ஒரு மோகம் அவர்களுக்கு இருக்கும். அல்லாஹ் நபியுடைய பேச்சென்றால் ரொம்ப கவர்ச்சியாக இன்பமாக இருக்கும். ஸைத் இப்னு தஸீனா என்ற ஒரு சஹாபி, அவர் கைதியாக மக்கா காபிர்களால் பிடிக்கப்படுகிறார். அவர் கைதியாக பிடிபட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டு கொல்லப்பட போகிறார். கொல்லப்பட போகிற ஒரு மனிதன் மனோநிலை எப்படி இருக்கும்? அபூ சுஃபியான் கிட்ட நெருங்கி கேட்கிறான், ஸைதே, நீ இந்த இடத்தில் மரண பிடியோடு நிற்கிறாய், நீ கொல்லப்பட போகிறாய், கன்ஃபார்ம். இந்த நேரத்தில் இந்த கொலைக்கு கொல்லப்படுவதற்கு மரண தண்டனைக்கு நீ ஆளாக்கப்பட காரணம் அந்த முகம்மது தானே? அப்படி கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸைதே, இதே இடத்திலே நீ இருக்க, நீ உன் வீட்டிலே இருக்க, அந்த முகம்மது இந்த இடத்தில் கொல்லப்படுவது உனக்கு விருப்பமான்னு கேட்டாங்க. நீ கொல்லப்படுவதற்கு மாற்றமாக இதே இடத்திலே நீ நபி என்று ஏற்றுக்கொண்டிருக்கிற முகம்மது கொல்லப்படுவதற்கு விருப்பமான்னு கேட்டான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரண தருவாயில் அந்த சஹாபி சொன்ன வார்த்தையை பாருங்கள், நான் என் வீட்டிலே என் குடும்பத்தோடு இருக்க, அல்லாஹ்வுடைய நபி இப்போது எங்கிருக்கிறாரோ அங்கே இருக்க, அவர் கொல்லப்படுவதல்ல, அவருடைய காலில் ஒரு முள்ளு குத்திப்படுவதை நான் விரும்ப மாட்டேன் என்று சொன்னார். நான் நபியோடு உள்ள நேசம் கண்ணியமான சோழன் தெரியுமா? ஹுதைபியா உடன்படிக்கை நடக்கிற நேரம் 1400 சஹாபாக்கள் மக்காவை நோக்கி உம்ராக்கு போனார்கள். அந்த நேரத்துல மக்காவுடைய கவர்மெண்ட் இவர்களை தடுத்தார்கள். ஹுதைபியா அந்த இடத்துல பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க இரக்கமாக இருந்தாங்க. மக்கா காபிர்கள் சொஃப்டான ஒரு ஆள், குறைஷிகள் ஒரு பெரிய குடும்பத்துக்குள்ள ரசூலுல்லாஹ் பொருத்தமான ஆளோண்டு சமாதானம் பேச அனுப்பினார்கள். போன இடத்துல உஸ்மானை கண்டுடனே, உஸ்மான், இவங்க யாருக்கும் உள்ளே வருவதற்கு அனுமதி இல்லை, நீங்க வந்த சந்தர்ப்பத்துல இந்த கஅபாவை விட்டு நீங்க ஹிஜ்ரத் போயிட்டு 6 வருஷம் ஆயிட்டு இந்த கஅபாவை தவாப் செய்யல, நீங்க வேணுமென்றா அவங்களுக்கு சான்ஸ் தாரன் இந்த கஅபாவை தவாப் செய்யறதுக்கு என்று சொன்ன உடனே அவர் என்ன தெரியுமா சொன்னார்? 6 வருஷமாக இந்த கஅபாவை தவாப் செய்ய வேண்டும் என்ற ஆசையும் துடியும் எனக்கு இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நபி வந்து இந்த தவாபை செய்யாத வரைக்கும் நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னார். உஹது யுத்தம் நடக்க போகிறது. அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள், ஜாபிர் ரலியல்லாஹு வாப்பா, இருட்டான நேரம், காலையில யுத்தம் நடக்க போகுது. எதிரிகள் அங்கே இருக்கிறார்கள் 3000 பேர், முஸ்லிம்கள் 700 பேர் இருக்கிறார்கள். உஹதுல ஃபைட் நடக்க போய் நாளைக்கு ஃபயர், யாரு கொல்லப்பட போகிறாரோ தெரியாது, யார் டவால் முந்துமோ அவர் கொல்லப்படுவார். மகனை கூப்பிட்டு, இளம் வயது வாலிபர், கல்யாணம் முடிச்சில்ல,
அப்துல்லா ரதியல்லார்கள் மகனை கூப்பிட்டு சொல்ற, மகனே, இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய நபிக்கு பிறகு, அப்படிதான் சொன்னாரு. அந்த டைம்ல கிட்ட ரசூலுல்லாஹ் இல்ல, இது கல்பால நேசித்த நேசம் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நபிக்கு பிறகு ஃபர்ஸ்ட் எனக்கு அல்லாஹ்வுடைய நபிதான் மகனே. அல்லாஹ்வுடைய நபிக்கு பிறகு எனக்கு விருப்பமான படைப்பு மகன் நீங்க தான் மகனே. அந்த விருப்பமான மகன் நீங்க என்று சொல்றதுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய நபியத்தை முற்படுத்தினாங்க. உங்களுக்கு தெரியுமா, ஹந்தக் யுத்தம் நடைபெற போகிறது, எல்லாம் வரலாறு. ஹந்தக் யுத்தம் நடைபெறுகிற நேரத்தில் அகல் தோண்டப்பட்டு எதிரிகள் அங்கே இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் உள்ளே இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஹுதைபத்துல் யமானி என்ற சஹாபியை பிடிச்சி அனுப்புறாங்க, எதிரிகள்கிட்ட நிலைமை என்னவாக இருக்கிறது உளவு பார்த்துட்டு வாங்க. ஆனால் நீங்க எதுவும் செய்யப்படாது, பார்த்துட்டு வந்துடணும். பாருங்க, 10,000 பேருக்கு தளபதியாக வந்திருக்கிற அபூ சுஃபியான் ஒளிச்சு மலைஞ்சி உளவாளியாக பெய்த்து இருட்டுக்குள்ள இருந்து இப்படி பாக்குறாரு. அபூ சுஃபியான் தனி ஒரு இடத்துல இருந்து கொண்டு குளிருக்கு நெருப்பு மூட்டி குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற, கிட்ட இருக்கு, வாளால டிக்கன்னு வெட்டி போட்டது. எப்பயும் எதிரிகளுடைய தளபதியை கொண்டால் யுத்தம் முடிஞ்சு. வால் நுனியில வெட்டிட்டு வந்து வீராப்பு பேசல. அல்லாஹ்வுடைய நபி எனக்கு வேண்டாம் என்றாரு, எதுவும் செய்யறதுக்கு நான் செய்ய மாட்டேன். இப்படி பொன்னான வார்த்தைகள், பொன்னான வரலாறு, பொன்னான தகவல், அல்லாஹ்வுடைய நபியை நேசித்த விதம் அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, நாளை மறுமையில் உங்களோட சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்திம நேரம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தை விட்டு லுஹாவுடைய நேரத்தில் இந்த கலிமாவோடு கண் பார்வை முகத்தை நோக்கி உயர்கிறது, கை அப்படியே கீழே விழுகிறது, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முபாரக்கான உயிர் பிரிகிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், வஃபாத்தாகிவிட்டார்கள். அன்னை ஃபாத்திமா நாயகி அழுது கொண்டு சொன்னார்கள், இனிமேல் இந்த மண்ணை நோக்கி ஜிப்ரீல் வரமாட்டார். ஜிப்ரீல் வந்தால் என் வாப்ப மவுத் என்ற மரண செய்தியை நான் சொல்லுவேன் என்று சொல்லி சொல்லி அழுதார்கள். ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், இருட்டான நேரம், இஸ்தஆரத் ஆயிஷத்து ஸைத்தலில் மிஸ்பாஹி மின் ஜாரத்திஹா, அன்றைய நாள்ல வீட்டுல லாம்பு பத்த வைக்க என்ன இல்லை, அடுத்து விட்டால இரவலாக கொண்டு வந்த லாம்பு பத்த வைக்கப்பட்டிருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த நாள் கழிந்து மண்வெட்டி சட்டங்கள் தான் கேட்டன, நபிகளார் அடக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள் என்பதை அறிந்து கொண்டோம் என்று சொன்னார்கள். கண்ணியமான பெருமக்களே, காட்டு தீயாக தகவல் வெளியே பறக்க ஆரம்பித்தது. மௌத்தாகிற நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டிலே இருக்கவில்லை, தொலைவை நோக்கி போயிருந்தார்கள். ஒரு பயணம் கேள்விப்பட்டு வேகமாக வந்தார்கள். மதீனா அழுகையும் கண்ணீருமாக இருக்கிறது. இப்படி இருக்கும். இந்த மாதிரி ஒரு மனிதரை இனிமேல் எங்களால் காண முடியுமா? இப்படி ஒரு ஸ்ரீதேவிய உலகத்திலே பார்க்க முடியுமா? மனதுக்கு ஆறுதலையும் அமைதியையும் சொல்கின்ற ஒரு தலைவரை உலகத்தில் இனிமேல் காண முடியுமா? கவலையோடு வந்தால், அழுகையோடு வந்தால் ஆறுதல் சொல்கின்ற ஒரு ஆசானை எங்களுக்கு காண முடியுமா? பிள்ளைகள் குழந்தைகள் கிடைத்தால் ஓடோடி வந்து எனக்கு குழந்தை கிடைத்திருக்கிறது யார் ரசூலுல்லாஹ் என்று சொல்வார்கள். ஏராளம் சம்பவங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நேரம் வந்து பார்த்தால் உமரால் தாங்க முடியாது. அல்லாஹ்வுடைய நபி மௌத்தாகவில்லை என்று கொண்டிருக்கிறார். அவர் மறுக்கல்ல, மரணம் நபிக்கு இல்லை என்று சொல்லி மறுக்கல்ல, அவர் அறியாம தாங்க இயலாதவர்கள். அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்காக போயிருக்கிறார், வருவார் என்று சொன்னார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நேர பார்த்தார்கள். நேர வீட்டுக்கு வந்தால் ஜனாசா அப்படியே ஒரு பிடவையால் முகம் மூடப்பட்டிருக்கிறது. அப்படியே அதை திறந்து, அந்த பிடவையை திறந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபியுடைய நெத்தியில மாறி மாறி முத்தமிட்டார்கள். முத்தமிட்டு கொண்டு அழுதார்கள். திபுத் ஹய்யன் வ மையத்தன், நீங்க வாழும் காலத்திலும் மனமாக இருந்தீர்கள் நபியே, உங்களோட மையத்து ஜனாசாவும் மனமாக இருக்கிறது யார் ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்கள். அல்லாஹ் உங்களுக்கு 2 மௌத்த தரல யார் ரசூலுல்லாஹ், ஒரு மனுஷனுக்கு ஒரு மௌத்து, அது உங்களுக்கு வந்து விட்டது என்று சொல்லி மனதை கல்லாக்கி முஸ்லிம் உம்மத்தின் ஈமானை பாதுகாக்க ஒரு தைரியமான மனிதராக செயல்பட்டார்.
உமரை தட்டி பேசினார். உமரால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது அழுகை. இந்த உமருக்கு அல்லாஹ்ட நபி என்றால் இருக்கிற அன்பு இருக்கிறதே, நபியிட மனசு நொந்தாலேயே அவரால் தாங்க இயலாது. இத்தனை கட்டத்தில் அல்லாஹ்ட நபி எனக்கு அனுமதிதாரங்க கொள்றேன், உங்களோட மனசு நோகப்பட. கண்ணியமான சகோதரர்களே, உமரால் தாங்க முடியாது. சொல்லி பார்த்தால் மிம்பரில் ஏறினார்கள். முஹம்மது இல்லா ரசூல், இந்த முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதரே என்று வேறில்லை. இதற்கு முன்னால் வந்த நபிமார்கள் மௌத்தாகி போயிருக்கிறார்கள். ஒரு நாள் இவர் மௌத்தானால் அல்லது போர்க்களத்தில் கொல்லப்பட்டால் இந்த மதத்தை விட்டுவிட்டு மார்க்கத்தில் இருந்து முர்த்தத்தாகி போவீர்கள் என்று அல்லாஹ் ஆயத்திறக்கினான். உஹது யுத்தத்தில் ஒரு வதந்தி வரப்பட்ட நபி மௌத்தானார். கடைசியில் அது தெரிய வந்தது, அல்லாஹ் ஆயத்திறக்கினான். அந்த ஆயத்தை ஓதி உறுதிப்படுத்தி விட்டு சொன்னார்கள், மன்கான யாபுது முஹம்மதன், இவ்வளவு காலமாக நீ முகம்மதை வணங்கினீர்களா? முஹம்மதன் கதுமாத், அவர் மௌத்தாயிட்டார். நீங்க யாரும் முகம்மதை மௌத்தா வணங்கல்ல. ஏன் முகம்மது என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்? அல்லாஹ்வோட நபியை உண்டாக்கிறார். நபி மன்கான யாபுதுல்லாஹ், நீ இவ்வளவு நாளாக வணங்கினீர்களா அல்லாஹ்வை? ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூது அபதா, அல்லாஹ் மட்டும்தான் மௌத்தாகாதவன். நபி மௌத்தாயிட்டார். ஆயத்தை ஓதின உடனே கால்ல அப்படியே சக்தியை இழந்து கீழே விழுந்தார்கள் ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியமான சகோதரர்களே, இந்த மேலான நபியின் வாழ்க்கை வரலாற்றில் சஹாபாக்கள் வரிக்கு வரியாக பதிவு செய்த வாழ்க்கை, அந்திம நேரத்தின் உபதேசங்கள், அந்திம நேரத்தில் நடந்த சம்பவங்கள், இதே ரபியுல் அவ்வல் மாதத்திலே கலங்கி போனது மதீனத்து மண்ணு, அழுகையும் கண்ணீருமாக இருந்தது. இன்று ஒப்போசிட்டாக இருக்கிறது. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஹிதாயத்தை நசீபாக்குவானாக, தெளிவை தருவானாக. நபியின் வரலாற்றை சரியாக விளங்கி உள்ளத்தால் சரியாக நேசிக்கின்ற நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.